ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி, திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் நவம்பர் 30 முதல் டிசம்பர் 6 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. டிசம்பர் 4ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. இதுவரையும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். உங்களது பேர ஆதரவுக்கு என்றென்றும் நாங்கள் நன்றியுடன். கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. அவர் 2.25 நாள் ஒரு ராசிக்கு பயணம் செய்து பலன்களை தருவார். இப்பொழுது இந்த வாரம் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்தில், 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த சந்திர பகவானுடைய சஞ்சார நிலை. 9ங்கிறது குரு பார்வை சூப்பர், 10ங்கிறது ஸ்தான பலம் சூப்பர், 11ல் எந்த ஒரு கிரகமும் இருக்கலாம், ராசிநாதன் இருக்காருன்னா இன்னும் சூப்பர். 12ல் உட்காரார் அப்படின்னா அந்த கடைசி 2 நாள் தான் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா வெளிநாடு, வெளி மாநிலம், இல்லை வெளியூர் போயிட்டு வர்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும், போயிட்டு வருவீங்க. மற்றபடி உங்களுக்கு 9க்குடைய குரு பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறார். அவர் உச்ச நிலையில் இருந்தாலும் வக்ரம் பெற்றிருப்பதால் நீச்ச பலனை தருவார். எது எப்படி இருந்த போதிலும் சுபகிரகம் சுபகிரகம் தான். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் தான். குரு பார்வை கோடி நன்மை. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இந்த வாரம் நவம்பர் 30 முதல் டிசம்பர் 6 வரைக்கும் கடகராசிக்கு கிரகங்கள் யோகத்தை தருமா, இல்லை நியூட்ரலாக இருக்குமா, இல்லை அவயோகத்தை தருமா? உங்களை பொறுத்தவரையிலையும் யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 5ஆம் இடத்தில் ஆட்சி பீடம் ஏறி குரு பார்வையில் இருப்பது, குரு மங்கள யோகம் பெற்றிருப்பது என்பது ஒரு உன்னதமான ஒரு செய்தி. அது மட்டுமல்ல, 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9ல் இருக்கும் சனி பகவானை குரு பார்க்கிறார். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போது 5ஆம் இடம் சிறப்பாகிறது, 7ஆம் இடம் புனிதமாகிறது, 9ஆம் இடம் அமக்கலமாக இருக்குது, 10ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பீடம் ஏறி குரு பார்வையில் இருப்பதும் சிறப்பு. ஸோ இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் இந்த வாரம் மிக சிறப்பாக இருப்பதால் அருமையாக இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நிச்சயமாக சூப்பராக இருக்க போகுது இந்த வாரம். நீங்கள் சாதிக்க போகிறீங்கன்னு கூட சொல்லலாம். சம்பாத்தியம் என்பது சிறப்பாக இருக்கும். ஏன்னா 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் ஆட்சி பீடம் ஏறி குரு பார்வையில் இருக்கிறார் என்று சொன்னால் தொழிலில் வளர்ச்சி, தொழிலில் மேன்மை, உத்தியோகத்தில் மேன்மை, உத்தியோகத்தில் வளர்ச்சி, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் தொழிலில் நீங்கள் நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் வளர்ச்சி அடையும், நல்ல லாபத்தை கண்டிப்பாக பெற்று தரப்போகிறது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு காவல்துறை,
தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், பிரைவேட் செக்யூரிட்டி, யூனிஃபார்ம் போட்ட பிரைவேட் செக்யூரிட்டி, மற்றபடி ரசாயன பிரிவில் பணியாற்றுபவர்கள், விவசாயத் துறையில் பணியாற்றுபவர்கள், சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், அரசாங்கத்தில் உயர் பதவி, அது மட்டுமல்ல அரசியல்வாதிகள், இவங்களுக்கெல்லாம் பொற்காலம். சுக்கிரனை குரு பார்க்கிறார். அவர் 4க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்று குரு பார்வை பெற்று 11ஆம் இடத்தை பார்ப்பது என்பது ஒரு லாபமான ஒரு விஷயம் மட்டுமல்ல, எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. மூத்த சகோதரத்தால் நன்மைகள் நடக்கப் போகிறது. இரட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. சுக்கிரனுடைய ஆதிக்கம் சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, நாடக நடிகர்கள், டெக்னீஷியன்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், மியூசிக் பணியாற்றக்கூடியவர்கள், மியூசிக் டைரக்டர், மியூசிக்கில் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிக்கக்கூடியவர்கள், பின்னணி பாடகர்கள், எல்லாருக்குமே உன்னதமான ஒரு நேரம். இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பவர்கள், ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டர்ஸு, வங்கிகளில் பணிபுரிபவர்கள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, இதெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலமாக அமைகிறது. சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். சந்தோஷம் பயங்கரமாக குதூகலமாக இருக்க போகிறீங்க. ஆனாலும் 2ஆம் இடத்தில் கேது இருப்பதால் 7இல் குரு பார்வை, கணவன் மனைவி ஒற்றுமை. ஆனால் 2இல் கேது இருப்பதால் குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் அவங்க பங்குக்கு அவங்க மல்லு கட்டி நிற்பாங்க, சண்டைக்கு நிற்பாங்க. நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. ஏதோ ஒரு வாக்குவாதம், சண்டை சச்சரவு வரும். அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் என்பது செய்யக்கூடாது. 3ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் இளைய சகோதர பாவகம், வீரியஸ்தானம் சொல்லக்கூடிய இடம். கொஞ்சம் தைரிய குறைவாக வேலை பார்ப்பீங்க. இல்லை இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஒரு பயம் இருக்கும். பயம் இருக்கிறது ஆல்வேஸ் பெஸ்ட்டு. இருந்தாலும் இளைய சகோதரத்துக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவுகள் வைக்கணும். நீங்கள் தான் செலவு பண்ணுவீங்க. அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி, கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு சொல்லணும். குறுகிய தூர பயணத்தால் நன்மை நடக்கும்னு நீங்கள் போயிட்டு வருவீங்க. கடைசியில் அது நன்மை பயக்காது. அதனால் செலவுகள் ஏற்படும். மற்றபடி BPO, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் அதிகப்படியான ஒரு டென்ஷன், உழைப்பு இதெல்லாம் தேவைப்படும். இந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் 4ஆம் இடத்துல இருக்கார் புதன். சூப்பர். அப்போது வழக்கறிஞர்கள், ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வாரம். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலே சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ஜாலியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான ரிசல்ட் நல்லதாக வரும். மற்றபடி 6ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் எதிரிகளுடைய தாக்கம் இருந்தாலும் இறுதியில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. கடன் காட்சிகள் இருந்தால் கொஞ்சம் படிப்படியாக ஒரு பெரிய கடன் இருக்கும், அதை ஆரம்பிக்காமே இருப்பீங்க, ரீபே பண்ணாமல். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை பலுவை குறைக்கணும், கடனை குறைக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக EMI கட்ட ஆரம்பிப்பீங்க. மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடம் குரு பார்வை, சமூகத்தில் பேரு புகழ் உயரக்கூடிய காலம். 8ல் ராகு, இதை பற்றி சொல்லித்தான் இருக்கணும். 2ல் கேதுன்னா 8ல் ராகு.
வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் விழிப்புணர்ச்சியோடு பணியாற்ற வேண்டும், செயல்பட வேண்டும். இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்க, ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க, அங்கே ஒரு அறிமுகம் இல்லாத, மொழி தெரியாத, மொழி புரியாத நபர் யாராக இருப்பாங்க. ஏதோ அவங்க ஒன்று சொல்ல, நீங்கள் ஒன்று சொல்ல, கைகலப்பு, சண்டை சச்சரிப்பு, அடித்தடியிலாகி போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு கூட போகும். ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி ரொம்ப, அதாவது 8ஆம் இடம் என்பது ராஜ பகவான் ஒரு அசிங்கத்தை, அவமானத்தை ஏற்படுத்தி விடுவார். 9ல் சனி இருந்தும் குரு பார்க்கறதால ஒன்றும் குறை கிடையாது. நீங்கள் கோயிலாக போயிட்டு வரலாம், தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வரலாம், ரொம்ப சந்தோஷமாக கோயில் குளங்களுக்கு நல்லது செய்யலாம், தான தர்மங்கள் செய்யலாம். மற்றபடி அரசு துறையாகட்டும், தனியார் துறையாகட்டும், செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி இந்த வாரம் நோ டென்ஷன், சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லோரும் நலமாக இருக்க, அதாவது கடக ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்துணை பேருக்கும் நல்லது நடக்க நாம் ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.